ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம விஆர் கிச்சனில் சிக்கன் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எலும்போடு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து நாங்கள் சிக்கன் 65க்காக வாங்கியிருந்தோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எலும்பு பீசஸ் நாங்கள் எடுத்து வச்சுட்டு ரசம் மாதிரி செஞ்சோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பாடு எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் கிட்டே இருக்கும். ஸோ 65 கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி பீசஸ் இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தக்காளி, 1 ஸ்பூன் போல் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு 10-12 கிட்ட வந்து சின்ன வெங்காயம், ஒரு துண்டு போல் இஞ்சி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வாட்டி நல்லா சும்மா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட நான் இது வந்து பெரிய பச்சை மிளகாவாக எடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இது நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஹீட் ஆனதும் இதில் வந்து கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா உளுந்து, ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு, சின்ன வெங்காயம், அந்த பேஸ்ட் மாதிரி அந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதையும் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை போல் பெருங்காயம் இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வந்து சிக்கன் சேர்க்குறோம் இல்லைங்களா, கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்க, அதனால இது சேர்த்துருக்கேன். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசம். இப்போது நம்ம சிக்கன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம இந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இதோடைய நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வதக்கிக்கோங்க. அப்படியே சைடில் வந்து ஒரு பெரிய கோலி சைஸ் அளவு வந்து புளியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சு எடுத்துக்கினா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வந்துடும். இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் பாதி வெந்துடும். இன்னும் ஒரு 20% அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கோலி உருண்டை அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. அது இப்போ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சிருக்குன்ட்டு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான சிக்கன் ரசம் ரெடியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ரொம்பவே ஃப்ளேவராக இருந்துச்சுங்க. அந்த சிக்கன், அந்த காரம் சேர்த்துங்காட்டி, அந்த மிளகாய் தூள் சேர்த்துங்காட்டி, அந்த மிளகாய் தூளோடைய ஃப்ளேவர் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. கடைசியாக வந்து கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ரசம் தயார். இது கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.